இப்போது இந்தியாவில் 2024க்கான பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. அதுக்கான டேட் எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் இருந்து சில பல எனக்கு கேள்விகள்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. இப்போது 2024ல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 வருஷமாக வந்து மோடி தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன கேள்வி இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இவ்வளோ பெரிய நாட்டில் உலகத்திலே மக்கள் தொகையில் நம்ம தான் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய நாட்டில் வந்து உங்களால் உங்களால் ஒரே கட்டமாக ஒரு தேர்தலை நடத்த முடியாதா? எதுக்கு இந்த மாதிரி நடத்தணும் அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு ட்ராமா, ஏதோ ஒரு சீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே சரி, நிறைய இடத்துல வந்து இவிஎம் எலெக்ஷன்ஸ் ஓட்டிங் மிஷினோட பெட்டியை வந்து இந்த ஏரிக்கரையில் ஏதோ ஒரு இடத்துல வந்து கடந்ததாக வந்து நம்மளும் பார்த்தோம். நியூஸ்லேயும் வந்தது. அண்ட் தென் இது எப்படி அங்கே போகுது, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரி கேள்வி எனக்குள்ளே எழுந்துட்டு இருக்குது. அண்ட் தென் வந்து இப்போது சில நாட்களில் முக்கியமான நாடுகளெல்லாம் பேன் செய்யப்பட்ட, அதுவும் இவிஎம் ஓட்டிங் மிஷினை வந்து பேன் செய்யப்பட்ட கண்ட்ரீஸ்லலாம் வந்து பார்த்தோன்னா, அங்கே வந்து இந்த பேலோட்னா நம்ம குடவோலை முறைன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பேப்பர் இருக்கும், அதில் வந்து சீல் இருக்கும், சீலை வந்து நம்ம குத்தி மடித்து வந்து ஓட் போடுவோம்ல, அதை தான் வந்து மேலை நாடுகள்லாம் எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எப்போ வரைக்கும் அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர வரைக்கும், ஓகேங்களா, அவர் ஆட்சிக்கு வந்ததும் அதை தூக்கிட்டாப்புல. அதை தூக்குனதுக்கப்புறம் தான் இவிஎம் வந்து மிஷினை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இவிஎம் மிஷின் இப்போ எந்தெந்த கண்ட்ரிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, மோஸ்ட்லி வந்து டெரரிசம் அந்த சீட்டிங் பண்ணுறது, ஊழல் பண்ணுற நாட்டில் தான் வந்து இந்த இவிஎம் மிஷின் வந்து இருந்துகிட்டு இருக்குது. நம்ம நாட்டில் மட்டும் ஊழல் இல்லைன்னு நான் சொல்லலை, ஊழல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் எதுக்கு இதை இப்படி பண்ணணும்? இந்த இவிஎம் மிஷினில் வந்து சீட்டிங்கே பண்ண முடியாதா? பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டெக்னாலஜிஸ், ப்ரோக்ராமர்ஸ் அவங்க வந்து நிரூபித்து காட்டியிருக்காங்க. அதுதான் வந்து இப்போது நிரூபிக்கவே முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி எலெக்ஷன் நடத்துங்க. ஒரே நாளில் ஒரே நாடு ஃபுல்லாக வந்து ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் நடத்துங்க. எல்லா இடத்துலையுமே வந்து இருக்குது. ஏன் அவ்வளோ மக்கள் தொகை கொண்ட அரசு அதிகாரிகள் இல்லையா? இல்லை காவல்துறை அதிகாரிகள் பற்றாக்குறையா? இதுக்கான காரணம் வந்து பொதுமக்களுக்கு நீங்கள் யாரும் பொதுமக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. எலெக்ஷன் வந்ததுன்னா அவங்க மாட்டு ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழுது. இதுக்கு பதில் தெரிஞ்சால் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இவங்க இவ்வளோ அதிகாரிகள் இல்லையா? ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட் எடுத்தவொடனே எப்பயுமே வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் எதுக்கு முதல் தேர்தல் நடத்துகிறீங்க? அது எனக்கு வந்து நிறையா கொஸ்டின்ஸை வந்து ரைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிட்டு அந்த ஓட்டு எண்ணுறதுக்கு எதுக்கு 1 மாத காலம் வரைக்கும் நீங்கள் தள்ளி வைக்கணும்? எதுக்காக தள்ளி வைக்கணும்? இப்போ என்ன ரீசன் அதுன்னு எனக்கு தெரியல நிஜமா. ஏன் ஓட்டிங் பொட்டியை வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி எப்படிலாம் ஓட்டு வந்திருக்குதுன்னு பார்த்துட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணணுமா? தெரியல எனக்கு. இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் தான் எனக்கு ரைஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் எதுக்கு நீங்கள் கூட அந்த பேலட் சிஸ்டம் இருக்குல்ல, அது எதுக்கு நீங்கள் போகக்கூடாது? இதை எதுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்றத தெரிஞ்சவங்க. ஏன் அவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு வந்து ஓகே, வல்லரசாக இருக்கிற அமெரிக்கா நாட்டிலேயே அந்த பேலட் ஓட்டிங் தான் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எதுக்கு இதை கொண்டு வரணும்? ஊழல் பண்ணுறதுக்காக. இப்போ டிஜிட்டல் இந்தியா வந்து கொண்டு வந்தீங்க, எதுக்காக? அது யாருக்கு லாபம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் லாபம். ஏன்னா மக்கள்கிட்ட இருக்க பணத்தை வந்து எப்படிலாம் வந்து ஈஸியாக வந்து சொல்லலாம். ஜிபே, பேடிஎம் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால வந்து அவங்க ஈஸியாக வந்து மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. டக்குன்னு ஃபோன் தான் இப்போ எங்கேயுமே கையில் கொண்டு போகிறாங்க. காசு கொண்டு போகிறத விட, ஏடிஎம் கார்டை கொண்டு போகிறத விட எல்லாமே ஃபோனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கொண்டு போகிறாங்க. எதனா ஒன்று வாங்கணும்னா டக்குன்னு செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து மணி வந்து புழக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து அரசாங்கத்துக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லா இடத்துலையும் பணம் வந்து பண பரிவர்த்தனை நடந்துக்கிட்டே இருக்கும்ல. அப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் வந்து மணி ஈஸியாக வந்து வெளியே வரும் அப்படின்ற ஒரு நோக்கம். இந்த எலெக்ஷன் தேர்தல் வந்து எதுக்கு இத்தனை கட்டமாக நடத்தணும்? ஒரே கட்டமாக நடத்தி முடிச்சிருந்தா
சீக்கிரம் முடியும், சீக்கிரம் வந்து அடுத்த பிரதமர் யாருன்னு வந்து தெரிஞ்சுக்கலாம்ல. அதே மாதிரி நிறையா ஒடுக்குமுறைகள், நிறையா வன்முறைகள் இந்த மணிப்பூரில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, மணிப்பூர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் வந்து கலவரம் நடந்தது. மெய்த்தே குக்கி அப்படின்ற 2 பழங்குடியின மக்களுக்கு வந்து கலவரம் நடந்தது. அந்த கலவரத்தை பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு வாயுமே திறக்கல பிரதமர் மோடி அவர்கள். ஏதாவது அதை பற்றி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்களா? ஏன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 60% வந்து கிறிஸ்டின்ஸ் தான் அங்கே இருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லியாகவே கிறிஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால் அவங்களுக்கு அங்கே ஓட்டு கிடைக்காது அப்படின்றதுனால அவங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது. அவங்க எங்கேயாவது இப்போ வரைக்கும் இன்னைய வரைக்கும் அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைய வரைக்குமே அதுக்கான எந்த ஒரு சொல்யூஷனும் எடுக்கலை, தீர்வையும் வந்து அவங்க சொல்லவும் இல்லை. அதுமான்னு அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு தான் கிடக்குறாங்க. நாட்டில் எது எதெல்லாம் நடக்கக்கூடாதோ கேவலமான விஷயம் எல்லாம் நம்ம இந்தியாவில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு என்னை பொறுத்தவரை இந்த என்னை பொறுத்தவரை இந்த ஓட்டிங் மிஷின் சிஸ்டத்தை வந்து முழுசாக வந்து பேன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஒரு நம்பிக்கையே இல்லை. ஒரு மனுஷன் வந்து ஒரு ஃபோனை உருவாக்குறாங்க, நம்ம பேசுகிறோம், 2 பேர் பேசுகிறோம்னா இதை வந்து ஒட்டு கேட்போம். ஈஸியாக வந்து அவங்களால ட்ராக் பண்ண முடியுது, இது பண்ண முடியுது, எங்கே இருக்கான், எங்கே போயிட்டு இருக்கான், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்ற முதற்கொண்டு டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ண முடியுது. அதில் முடியுது அப்படின்னா ஏன் வந்து இந்த ஓட்டிங் மிஷினில் அவங்களால பண்ண முடியாது? ஒரு மனுஷன் தானே உருவாக்குறான். அந்த மனுஷனால் வந்து நான் இதை உருவாக்குறேன்னா இப்போது என்ன சொல்கிறது, இப்போது நான் ஒரு வண்டி கண்டுபிடிக்கிறேன், வண்டி உருவாக்குறேன் அப்படின்னா இதை நான் எப்படிலாம் உருவாக்குறேன், இதில் என்னென்னலாம் பண்ணலாம், என்ன சீட்டிங் பண்ணலாம், என்ன நல்லதும் பண்ணலாம், என்ன கெட்டதும் பண்ணலான்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. எவன் மிஷின் உருவாக்குறானோ அவங்ககிட்ட எனக்கு இந்த மாதிரி வந்து செட் பண்ணி கொடுப்போம். ஒரு சிஸ்டம் வாங்க போகிறேன்னா நான் இந்த பர்பஸ்க்காக வாங்க போகிறேன், எனக்கு இதில் வந்து இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்கணும், நான் வந்து எடிட்டிங் பண்ண போகிறேன், இதுக்கான ஃபியூச்சர்ஸில் எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, இந்த மாதிரி ரேம் இப்படியெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குறோம்ல, அந்த மாதிரி அவங்களால ரெடி பண்ண முடியுதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் வந்து இவங்க ஓட்டிங் மிஷின் வாங்குறாங்க அப்படின்னா இவங்களும் வந்து எனக்கு இந்த மாதிரியான வரணும், இந்த மாதிரி தொகுதிக்கு இந்த மாதிரி பெட்டி போகணும், இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போது இந்த வருஷம் மட்டும் பிரதமர் மோடி அவர்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அடுத்து வர எலெக்ஷன்லலாம் இந்த இவிஎம் மிஷின் கண்டிப்பாக வந்து இருக்கவே இருக்காது. அண்ட் தென் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம நாடே மொத்தம் சுடுகாடாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம தலையில் துண்டை போட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறத வந்து கேட்டுக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி, ஓகே, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.